பார்த்தீங்கன்னா ஓ நீங்கள் லாக்கு இருக்கு. மீன் கூட இந்த அளவு ஹூக் ஆகாது போல, ஆனால் அந்த தவளை ஹூக் ஆகிருக்கு பாருங்களேன் நல்லா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் பிரபு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னுடைய மாஸ்டர் பீஸான ஃப்ராகை தான் காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லார்க் கம்பெனியோடைய பாபர் ஃப்ராகு பிளாக்கு. இதில் தான் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் மீன் வந்து இப்போதைக்கு அடிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட இப்போ இருக்கிற மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஃப்ராக் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, எது நல்லா ரிசல்ட் தரும்ன்ட்டு கேட்டீங்க. இதுடைய ரிசல்ட்டை தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தெரியுது பார்த்திங்களா இந்த ஏரி பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, காஞ்சிபுரம் பக்கத்தில். இந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏலம் எடுத்துட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, மீன் பிடிச்சி நாங்கள் உங்களுக்கே தந்துடுறோம் ப்ரோ, ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எவ்வளோ மீன் பிடிக்கிறோன்ட்டு பார்க்கலாம். பிடிச்சி எல்லா மீனையும் அவருக்கு கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். வாங்க போகலாம். தவளை போல, நான் கூட லைட்டாக பயந்துட்டேன். இந்த ஏரியில் தாவக்கில் தானே அதிகமாக மீன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சு. ஆனால் மீனுடைய சைஸை பார்க்குறீங்களா? நம்ம அடித்த முதல் மீன். இருங்க கேட்டு ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப சின்னதுன்றதுனால இதை மறுபடியும் வந்து தண்ணியிலே போட போகிறேன். வாங்க. ஆமாம் சார், இப்படி தண்ணியில் ஒரு நல்லா காட்டு. இப்போ என்ன காட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மீன் வந்து மாட்டிச்சு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்லேயே. ஆனால் விட்டுட்டோம் அது, ஏன்னா ரொம்ப ரொம்ப குட்டி. ஸோ நம்ம பெரிய மீனாக பிடிக்கலாம். வாங்க. மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ராகை பிடிக்கவே இல்லை உள்ள. மீன் பார்த்தீங்கன்னா அடிச்சுது, அதாவது ஃப்ராகை வந்துட்டு பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு போகல, ஃப்ராகை பட்டுன்னு இழுத்துட்டு ஓடிடுச்சு. பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. ஆனால் இதுவும் அவ்வளோ பெருசுலாம் இல்லை, சின்னது தான். ரெண்டாவது மீன். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஆனால் இதுவே பார்த்தீங்களா ஃப்ராக் வந்து ஃபுல்லாக எடுத்துருச்சு. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா விட முடியாது, இதை கைட்டி உள்ளே போட்டுடலாம் பாக்ஸில். பார்த்தீங்களா, நான் கூட பெரிய மீன் தான் ஏதோ பின்னாடி வந்து அடிக்குதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, 2 மீன் அடிச்சிருக்கோம். ஆனால் 2மே சின்னது.
ஓகே ஓகே, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கொஞ்சம் பெருசாக அடித்த மாதிரி இருந்துச்சு, பார்க்கலாம் அது அடிக்குதானு. பின்னாடி வருது ஒரு மீன் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ் தான். ஓகே, ஆனால் நல்ல சைஸு. ஒரு 1/2 கிலோ கிட்ட வரும் தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம அடித்த 3வது மீன். ஓ, நல்லா இருக்குல்ல. சேம் பாபர் ஃப்ராகில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைட்டி போட்டு நம்ம அடுத்த மீன் பிடிக்கலாம். வந்து வந்த ஒரு 1/2 ஹவருக்குள்ளே 3 மீன் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம். 3மே வந்து பார்த்தீங்கன்னா சின்னது, அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி சைஸ் வேரியன்ட் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்த மீன் பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே, மீன் பார்த்தீங்கன்னா ஒன்று வருது பின்னாடி ஃபாலோ பண்ணுது. லாக்கு நல்ல சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சைஸு, 1/2 கிலோ இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னது பெருசு பெருசு அதை விட பெருசு, அந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைட்டாக ஹூக் ஆகிருக்கு தெரியுதுங்களா? மேலே தான் ஹூக் ஆகிருக்கு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு மீன் போயிருக்கோம். ஆனால் நல்லா ஹூக் ஆகிருக்கு, அவ்வளோ சீக்கிரத்தில் கைண்டு இருக்காது. ஓகே, இப்போ இதை வந்து கைட்டி போட்டு நம்ம அடுத்த மீன் வந்து பிடிக்கலாம். வாவ், நல்ல சைஸு, 4வது மீன். இப்போது வந்த ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே 4 மீன் அடிச்சிட்டோம், அதுவும் ஒரே பிளேஸில். அப்படியே டப்பா உட்காந்து. ஓ, ஓகே, இதோட 3 மீன் பிடிச்சிட்டோம். 3 மீனில் 4 மீன் பிடிச்சிருக்கோம். 3 மீன் பார்த்தீங்கன்னா டப்பாவில் போட்டிருக்கோம். ஒன்று சின்னதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம், அதுவும் ஒரே லொக்கேஷனு. வாங்க மறுபடியும் அதே இடத்துல போடலாம். மீன் ஏதோ ஒரு மாட்டிச்சு. மீன் இல்லைங்க, தவளை. ஐயோ, இதை வேற இப்போ கட்டணுமா? மீன் கூட பார்த்தீங்கன்னா தவளை மாட்டியிருக்கு. மீன் கூட இந்த அளவு ஹூக் ஆகாது போல, ஆனால் அந்த தவளை ஹூக் ஆகிருக்கு பாருங்களேன் நல்லா. ஏய் நான் கைட்டின்னு போ, எப்படியாவது எகிரி பிடிச்சி கைட்டிக்கோ. இது வேற கேட்ட மாட்டேனே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படி மெத்தனை கேட்டுருது. அப்போ இந்த தவளையை வேற இப்போ காட்டணுமா? ஒரே கடுப்பு. ஏய் இங்கே வா. ஐயோ, கண்ணில் ஊக்காயிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே ஆயிருக்கு பாருங்களேன். பாடியா, அது கையில் இருந்து அப்படியே எகிறும்போது உடம்புலாம் ஒரு மாதிரி சிலிர்க்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம், இன்னும் வந்து போகிறதுக்கு பிளேஸ் இருக்குது. சரி, இங்கேயே போடாமல் கொஞ்சம் உள்ளே போகலாம் வாங்க. மீன் சுத்திச்சுடா.
நல்லா இறங்கிடுறே. நல்ல சைஸு. சைஸ் ஓகே. இனி நம்ம அடித்த 5வது மீன் நல்ல சைஸான மீன். நாட்டு விரால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 4 கிலோ 5 கிலோ வளரலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோலாம் வளராது. நாட்டு விரால் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோலேருந்து ஒரு 1.5 கிலோ வரைக்கும் தான் வளருமே. அதிகபட்சமாக தான் அந்த 2 கிலோன்றது. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீன் அடிக்கிறத வச்சு 4 கிலோவில் மீன் இருக்குப்பா 5 கிலோவில் மீன் இருக்குப்பான்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. இதில் காட்டு. ஓகே நண்பா, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்ட்டு பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 மீன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? நல்லா இப்போ காட்டு விடணும். பின்னாடி பார்த்தீங்களா? ஓ தண்ணி கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 4 மீன் வந்து பிடிச்சிருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்த டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட். எத்தனை மணிக்கு வந்தோம்னா 9 மணிக்கு தான் வந்தோமே. அதாவது ஒரு 9:15 9:20 இருக்கும். அந்த டைமுக்கு தான் நம்ம ஏரிக்கே வந்தோம். இப்போ டைம் ஆகுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10:15 இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரம். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் 5 மீன் பார்த்திங்கன்னா நம்ம அடித்தோம். அதுவும் என்ன ஃப்ராகுன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபர் ஃப்ராக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு மாஸ்டர் பீஸில் 1. அதாவது மாஸ்டர் பீஸில் 1 தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு தரும். அண்ட் வந்து சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லா மீனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிக்கும். அந்த ஹூக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஆகும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த ஃப்ராக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. இந்த ஃப்ராக் தான் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ராக். ஸோ இந்த ஃப்ராக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு தரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதோட வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அண்ட் வந்து இந்த மீனுங்களை இந்த ஏரியுடைய உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்ப போகிறோம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன் பிரபு. பாய்.